ஜெயிச்சிருவாரு அவ்வளவுதான். அவர் இப்பதானே வரணும்னு நினைச்சாரு. நாங்க அவர் படம் நடிக்கும் போதே அவர் அரசியலுக்கு வந்தான்னு வரணும்னு நல்லா நினைச்சிருந்தோம். அவரோட பிளான் இப்பதான் வந்துட்டுறாரு. அவர் நடிக்கிறத விட்டு மக்களுக்காக வந்திருக்காரு, அதே பெரிய விஷயம். ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணலாம். விஜய் சார் எப்போ வருவாருன்னு ரொம்ப அவளா இருக்கிறோம். ஒன்று தண்ணி அடிக்குது, எது பிரயோஜனம் இல்லை. இதே சன் டிவியில் வேலை செய்த பையன் தான். போகிற போக்க பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் மாசு இருக்கும் போலான்னு தோணுது. எதுவும் கிடைக்கல, எந்த சலுகை கிடையாது. விதவை படம் வரல, முதியோர் படம் வரல, மாதம் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, அதுவும் வரல. வாய்ப்பு இருக்கு, ரசிகர்கள் அதிகமா இருக்காங்கல்ல, வாய்ப்பு இருக்கு, நிறையவே இருக்கு. ஓகே, பாப்பா சொன்னா நான் சொன்ன மாதிரி. ஆமா, ஆனா நீங்க வந்து வேற ஏதாவது கட்சிக்கு ஓட்டு போடுறது. இப்போ பாப்பா டிவி நம்ம என்னைக்குமே பார்த்தீங்கன்னா ரெட்டலை தான். ஆமா, என்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி, இவங்க தர அவங்க தர கேள்வி கிடையாது. எப்பவுமே ஒரே கட்சி தாங்க, ரெட்டலை தான். இப்போ எனக்கு வந்தா நான் யாரு எப்படி நல்லா செய்யறாங்களோ அந்த மாதிரி போடுவேன். விஜய் ஜெயிப்பாருங்க. அது ரசிகர்கள் ரசிகர்கள் மூலமா பார்க்க கூடாது, நம்ம அரசியல்ல பார்க்கணும். அவர் அரசியல் எப்படி இருக்காரோ அதை பார்த்து தான் நாங்கள் ஓட்டு போட முடியும். 2026 பார்த்துட்டு நம்ம சொல்ற அந்த பேச்சு, இவர் ஜெயிப்பாரு அவர் ஜெயிச்சாப்பான்னு. 2026 நின்று யாரு வராங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க கடைசியில். இப்போ அதிமுக கூட விஜய் சேர்ந்தாருன்னா எப்படி இருக்குன்னா சேர்றது கஷ்டம். ஆமா, இது போட்டா அவர் என்னைக்குமே தனியா வந்த வரைக்கும் விட்டுருக்காரு. இப்போ என்னன்னாக்கா, நான் தனியா இருந்துதான் வந்து கட்சியை உருவாக்குறேன்னு. ஆனா அவர் கூட்டணி வச்சா அவருக்கு தான் அந்த அசிங்கம். நடிக்கிறத விட்டு மக்களுக்காக வந்திருக்காரு, அதே பெரிய விஷயம். ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணலாம். அம்மா பொண்ணு பாத்துங்க எப்படி பேசிருக்கு, அப்பா பொண்ணு. ஆமா, ஆனா வந்து எப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒருவேளை வந்து ஜெயிச்சிருவாரு அவ்வளவுதான். அவ்வளவுதான், ஜெயிப்பாரு. ஆனா கெப்பாசிட்டி கிடைக்கும். ஆனா கூட்டணி வச்சாக்கா அதிக வாய்ப்பு. சமீப கூட்டணி சீமா கூட வச்சிருக்கேன். சீமா சொல்றேன், என் கூட விஜய் நிக்கிறாரு. ஆனா அவரோட செயல் தனியா இருந்து யாரும் ஒண்ணு சேர மாட்டாங்க. கிடைக்காது. நம்ம ஓட்டு போறதுதான் இருக்கு. விஜய் தனியா நின்னாக்கா கண்டிப்பா சீட்டு கிடைக்கும். என்ன பொறுத்தவரையும் அவர் கூட்டணி வச்சா கிடைக்காது. நன்றி. விஜய் சார் எப்போ வருவாருன்னு ரொம்ப அவளா இருக்கிறோம். வந்தா மக்கள் கண்டிப்பா நல்லது செய்வார்னு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா வரணும்னு ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிறோம். போடவே இல்லை ஓட்டே. அண்ணாக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டே முதல் ஓட்டு தான் இவங்களோட. இது எங்க பசங்களும் தான் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு. அவரோட தீவிர ரசிகர் நாங்களாம். விஜய் சார் வந்து இப்பதான் விஜய் அரசியலுக்கு வராங்க. ஆனா அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்ல என்ன காரணம்? காரணம்ட்டு ஒன்றும் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லாத முன்னே மக்களுக்கு எவ்வளோ செய்கிறாரு, வந்துட்டாருன்னா எதனா செய்வார்னு எதிர்பார்க்குறோம். எந்த ஒரு காணிங்க? குடியாத்தம். அவர் இப்பதானே வரணும்னு நினைச்சாரு. நாங்க அவர் படம் நடிக்கும் போதே அவர் அரசியலுக்கு வந்தான்னு வரணும்னு நல்லா நினைச்சிருந்தோம். அவரோட பிளான் இப்பதான் வந்துட்டுறாரு. அவர் வந்தா கண்டிப்பா நாங்க எல்லாம் அவரை ஜெயிக்க வைப்போம். கண்டிப்பா எங்களதுல இருக்குங்க 11 இருக்கு. 11 ஓட்டு விஜய் சார் தான். வீட்டுக்கு மட்டும். இன்னும் எங்களோட தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு தான் போடுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, சும்மா விஜய் வந்து நிப்பாரு, ஆனா வந்து வெற்றி பெறலாம் முடியாது. சொல்றவங்க யாரும் செய்ய மாட்டாங்க, செய்யறவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான். குறிப்பா அந்த பெண்கள்லாம் வந்து 500 ரூபா ஒரு டிவி ஒரு ஃபேன் கொடுத்தா போதும் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா மாநாடுக்கு சரக்கு அடிக்காம கூட்டின்னு போனாங்க பாத்தீங்களா, அதுக்கே பொம்பளைங்க ஓட்டு அவருக்கு விழுவோம் கண்டிப்பா. சரிங்களா, எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சரக்குன்றது வந்து ஒழிஞ்சு போகணும். அதுக்கு அவர் வந்தா கண்டிப்பா ஒழியுன்றது என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பா. அவர் நார்மலா இருக்கும்போது எவ்வளவோ செய்யறாருன்னா, அவர் அரசியலுக்குலாம் வந்துட்டாருன்னா வச்சுக்கோங்க, பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு அவர் மூலியமா தான் கண்டிப்பா கிடைக்கும். அவரோட ஓட்டை எங்களுக்கு தான். வேற என்ன இருக்குது அண்ணா பத்தி சொல்றதுக்கு? அவரெல்லாம் கண்டிப்பா வருவாரு. அண்ணா நாங்க நினைச்சுன்னு இருக்கிறோம். அவரோட ஓட்டை எங்க ஃபேமிலிக்கு மொத்தமும் அண்ணாக்கு தான். கண்டிப்பா எங்க மருமக மூட்டை போடுவாங்க. சரிங்கண்ணா, வரேன். தேங்க்ஸ். என் பேர் முத்துலட்சுமி. நான் வந்து ஒரு 30 வருஷமாக இங்கே வியாபாரம் பண்ணுறேன். என்னால் முடிஞ்சதை ஒரு 4 வீடு முறவாசல் வேலை செய்கிறேன். 2 பிள்ளைங்க. ஒன்று தண்ணி அடிக்குது, எது பிரயோஜனம் இல்லை. இதே சன் டிவியில் வேலை செய்த பையன் தான். 2 பேரும். அவங்க அப்பா இறந்தது 2010. அதுல இருந்து நான் இந்த வியாபாரம் பண்ணி தான் பிழைக்கிறேன். எதுவும் கிடைக்கல, எந்த சலுகை கிடையாது. விதவை படம் வரல, முதியோர் படம் வரல, மாதம் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, அதுவும் வரல. ஒன்றும் கிடையாது. ஒன்றே இந்த ரேஷன் பொருள் தான். 6 எந்த கவுன்சிலர் நான் போய் மயிலாப்பூரில் எழுதி கொடுத்தேன். உனக்கு பிள்ளை இருக்குது வராது அப்படின்ட்டாங்க. இத்தனைக்கும் சொந்த ஊரில் வாடகை தான். நான் இந்த பீச்சில் தான் அது மாதிரி நாகப்பழம் பாப்டான்னு விற்று தான் பிழைக்கிறேன். எனக்கு யாரும் உதவி செய்ய ஆள் கிடையாது. ஆனால் எந்த இடம்னு தெரிஞ்சு நான் போய் எழுதி கொடுத்தாலும் வரல.
வேற எதுவும் இல்லை. போய் நீங்க ஏதோ ஆட்சியாளர் சொல்றாங்க. இந்த ஆட்சியில் வந்து உங்களுக்கு புள்ள இருக்குதுன்றாங்க, அங்கே போய் பாருங்க, இங்கே போய் பாருன்றாங்க. எங்கே போய் பார்த்தாலும் எந்த ஒரு உதவியும் கிடைச்சதில்லை. அந்த ஆட்சியிலையும் கிடைக்கல, இந்த ஆட்சியிலையும் கிடைக்கல. ஆக மொத்தம் இப்போ இது மாதிரி ஜீவனம் தான் பண்ணிக்கிறேன். நான் வயசாகி போச்சு. இப்போ யாரை நத்தி நான் இருக்க முடியும்? எல்லாருக்கும் இருக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த ஆட்சியில் கொடுக்குறாங்க, எங்களுக்கு வரலை. நானும் யாரை போய் கேட்க முடியும்? மின்பானம் கேட்குறாங்க, எங்கேருந்து நாங்களால் கொடுக்க முடியாது. ஏதாவது கோரிக்கையாவோ எழுதி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கேன், கொடுத்தது சீட்டு வச்சுருக்கேன். ஆனால் எங்களுக்கு வரலை. அவசியம் போடு வீடாக இருக்குன்னா இந்த மாதிரி இந்த வீடு இந்த மாதிரி உழைக்கிற வட்டியாக தான் இருக்கிறேன். வேறு எங்கேயும் போக முடியல. என்ன கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்கம்மா? நாங்கள் இப்போ இந்த அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு வந்து கொடுக்குற சலுகை கொடுத்தா போதும். தொகுதிக்கு யாருமா? யாரோட தொகுதி நீங்கள்? மயிலாப்பூரா? மயிலாப்பூர் இதுதான். அவர் யாருன்னு பேரெல்லாம் தெரியாது, ஆனால் மயிலாப்பூர் தான். திமுக கேட்டால் உங்களுக்கு ஒன்றும் உதவி பண்ணல இல்லைங்களா? யாரும் உதவி பண்ணல. அப்படி ஒன்று இந்த வெள்ள நிர்வாகிக்கு கூட 6000 கொடுத்தது கூட எனக்கு வரல. கேட்டால் புள்ள இருக்குது, புள்ள கிட்ட புள்ள எந்த பிள்ளையும் சோறு போடுற புள்ள இல்லை எந்த தாய்க்கும். இதோ ஒரு மனுஷன் பிச்சை எடுக்கிறாரு இதுக்கு. அதேமாரி தான் நானும் இருக்கேன். ஆனால் நான் பிச்சை எடுக்கலை, இது மாதிரி வியாபாரம் பண்ணி பிழைக்கிறேன். இதே இடத்த அவசியம் போடு வீடுக்கு எத்தனை தர எழுதி கொடுத்தா எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்தவங்க கிடையாது. அவர் இருக்கும்போதே இப்போ இந்த மாதிரி இருந்தும் கிடையாது. இவர் வந்து இப்போ இதுவும் கிடையாது. எங்களுக்கு தயவுசெய்து ஏதாவது பார்த்து அவங்களும் பார்த்து உதவி செய்தாங்கன்னா நல்லா இருக்கும். வேறு எதுவும் இல்லை. மக்கள்கிட்ட கருத்து கேட்குறோம், அதை பற்றி என்ன நான் நினைக்கிறேன்? அரசியலில் எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது. அது இல்லை, பொதுவாக எப்படி நான் பார்க்குறீங்க, இந்த மாதிரி ஒரு திரை பிரபலம் இருக்கிற ஆள் வந்து அரசியல் பண்ணும்போது அதுக்கான மாற்றங்கள் இருக்குன்னு நம்புறேன். ஒருவேளை கொஞ்சம் ஆமாம் போகிற போக்க பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் மாசு இருக்கும் போலாம் தோணுது. நீங்கள் எந்த ஊருங்க? நாகர்கோவில், கன்னியாகுமரி நாகர்கோவில். நீங்கள் இப்போ எப்படி நான் பார்க்குறீங்க? உங்களுக்கு பிடிச்ச அரசியல்வாதிகள் யார்? இல்லை உங்களுக்குன்னு ஒரு அரசியல் ஒருத்தர் பிடிக்கும் இல்லை? பொதுவாகவே நான் ஒரு காங்கிரஸ்காரன். சரி. ஆமாம், பரம்பரை காங்கிரஸை தான் பிடிக்கும். ஆமாம், கொள்கைகள் எல்லாம் இல்லை. ஆமாம், அப்படி. ஆமாம் ஆமாம். காங்கிரஸ் கட்சி வந்து தமிழ்நாட்டில் பெருசாக ஒரு வளர்ச்சி அடையலை. முன்னாடியெல்லாம் காங்கிரஸ் கட்சி மட்டுமே இருக்குன்னு நினைச்சு காமராஜர் இருந்தார் அந்த மாதிரி காலகட்டத்தில். இப்போ அந்தளவுக்கு காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி அடையலையே, தமிழ்நாட்டில் ஒரு வீழ்ச்சி ஏற்படுத்திருக்கு. எப்படி நான் பார்க்குறேன்? தமிழ்நாட்டில் இப்போது அது முன்னாலேயே போயிட்டது இல்லை. அது நிறைய காரணம் இல்லை. நிறைய மாநில கட்சிகள் வளர்ந்துட்டு, வெஸ்ட் பெங்காலில் அந்த அம்மா கொண்டு போனாங்க, அது போல் வளர்ந்துட்டு நமக்கும் காங்கிரஸ் கூட இருக்குது. இருந்தாலும் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் இல்லையா? மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இங்கே அப்படி சில மாநிலங்களில் நல்ல ஸ்ட்ராங்காக தானே இருக்குது. பிஜேபி அது சொல்ல முடியலை. அது ஒரு பாலிசியே ரொம்ப மோசமான பாலிசி. நம்மளை பிரிச்சுட்டாங்க. இந்து முஸ்லீம் அப்படி கிறிஸ்துவர்கள் பிரித்து ஓட்டு வாங்கினது அது இன்னும் கொஞ்ச நாளில் சரியாகும். ஆமாம். தமிழ்நாட்டில் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சி ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்காங்க? வாய்ப்பு இல்லை, இப்போதைக்கு இல்லை. இல்லை, கண்டிப்பாக இல்லை. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு இல்லை. நல்ல ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே தான். இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு டிஎம்கே தான். இல்லை, ஒருவேளை விஜய் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ ராகுல் காந்தி வந்தார்னா வந்து சந்திக்கிறாரு. ஒருவேளை விஜயும் காங்கிரஸும் தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சா ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்குங்க? இல்லை, கண்டிப்பாக இல்லை. இல்லை. விஜய் மாதிரி பெரிய ஒரு பிரபலம், விஜய் பெரிய பிரபலம்னு நாம தான் சொல்கிறோம். ஒருவேளை அவர் 4% 5% ஓட்டு வாங்குவாரே தவிர பெரிய தாக்கத்தோட ஒன்று பண்ணுவார் போல் எனக்கு தெரியலை. என்ன காரணம் சொல்றீங்க? அதிமுக திமுக மேல அப்படி உடனே அப்படி எந்த கட்சியுமே இதுவரைக்கும் அப்படி வந்த உடனே ஆட்சியை பிடிச்ச சரித்திரமே கிடையாது. எல்லாரும் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு தானே பிறகு தானே ஆட்சியை பிடிச்சாங்க. இது ஒரு மாயை. அவர் நான் பிடிச்சிருவேன் வாய்ப்பே இல்லை. எம்ஜிஆர் ஒரு பெரிய மாயை வந்து விஜய் உருவாக்கிட முடியாதுன்னு நினைக்கிறேன்.